சீதா சுரேஷ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர பயிற்சி பலன்களை இந்த பதிவின் மூலமாக பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்ப்போம். இப்பவே உங்களை சரியான விஷயத்தில் தயார்படுத்தி செல்லும் போது உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அப்ப கணவன் மனைவி ஒற்றுமை சிதைக்கப்படும் அம்மாவால். பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது உங்களை பத்தி யாராவது போட்டு கொடுத்து அவங்க அப்படி நினைச்சிட்டு உங்கள்கிட்ட பார்ட்னர் அதிகமா எடுத்துக்க பார்க்குறாரு. இப்படியாக கேப்பா பேச்சு கேட்டு சில நல்ல நட்புகளை ஏற்படுத்தி இருப்பீர்கள். அவர்களை சரியாக புரிந்து கொண்டு நடத்துங்கள். இதுல கனவு தொல்லை வேறையா சிலருக்கு இருக்கும், தூக்கமின்மை வேறையா சில விருச்சிகராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல அந்த நடராஜருக்கு ஐயருக்கு போய் தனியாக வர அர்ச்சனை செய்வாங்க. அவர் கனவு தொல்லையை நீக்கும் நடராஜ பெருமாள். விருச்சிக ராசிக்காரர்களை, விருச்சிக ராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் குரு பகவான் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் 4ஆம் இடத்தில் இருந்து சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார். இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த நல்ல நேரத்தில் நவம்பர் மாதம் 4ஆம் தேதியோடு சனீஸ்வர பகவான் வக்ரத்தை நிறைவு செய்து விடுவார். அப்போ மீண்டும் 4ஆம் இடத்து சனி வந்துவிடும். அக்டோபர் மாதம் 15ஆம் தேதியோட 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர காலத்தை நகர்த்த ஆரம்பித்து விடுவார். அக்டோபர் 15 2025 பிப்ரவரி 11ஆம் தேதி வரை குரு வக்ரகாலம் என்பது நிகழும். 7ஆம் இடத்தில் குரு வக்ரகாலம். 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப், கணவன் மனைவி ஒற்றுமை, புதிய தொழில் தொடங்குவது, புதிதாக வேலை கிடைப்பது, புதிதாக ஒரு நண்பர்களை சேர்த்துக்கொள்வது, நட்பு வளரக்கூடிய இடம் என்பது 7ஆம் இடம். திருமண வாழ்க்கை என்பது 7ஆம் இடம். அப்போ இல்லறம் நல்லறம். இந்த நேரத்தில் வக்ர காலத்தில் கணவன் மனைக்குள்ள சண்டை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப்பில் சண்டை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப்பில் குளறுபடி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தை முடிச்சு விடுவார். அப்போ நவம்பர் 4க்கு மேலே அவரும் முடிஞ்சிடுவார். அப்போ நேரடியாக 4ஆம் இடத்துலேருந்து தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ என்னன்னா, ஒருத்தர் திருமணம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் இடத்து சனி விருச்சிக ராசிக்கு தாய் மேல் என்றைக்குமே பாசம் தனியாக உண்டு. அப்போ நவம்பர் 4 வரைக்கும் சனி வக்ர காலத்தில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. குரு வக்ரம் ஆரம்பிப்பார். குரு வக்ரம் ஆரம்பிக்கும் போது அம்மா சொல்கிற ஏதோ ஒன்று உங்கள் மனைவிக்கு பிடிக்காது. அப்போ அம்மாவுக்கும் மனைவிக்கான கான்ட்ராஸ்டில் நீங்கள் சண்டையில் மாட்டி பெரிய பகையாயிடும். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை சிதைக்கப்படும் அம்மாவால், இல்லை மனைவியால் அம்மாவுடைய ஒற்றுமை சிதைக்கப்படும். அப்போ மன உளைச்சலாகும், பண கஷ்டம் வரும், இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதே போல் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது உங்களை பற்றி யாராவது போட்டு கொடுத்து அவர் அப்படி நினச்சிட்டு உங்கள்கிட்ட பார்ட்னர் அதிகமாக எடுத்துக்க பார்க்குறாரு. இப்படியாக கேப்பா பேச்சு கேட்டு அதன் மூலியமாக உங்களுடைய நிம்மதி, மன உளைச்சல், மன நிம்மதி கெட்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய காலம்தான் இந்த வக்ர காலம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்காரர்கள். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு குணம் உண்டு, பழிவாங்கும் குணம் உண்டு. அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவர்களுக்கு அந்த பழிவாங்குற குணமானது ஆக்டிவேட் ஆகிடும். சில நேரம் எல்லாருக்கும் அப்படி இல்லை, உடனே எல்லாருக்கும் நாங்களாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு அந்த பழிவாங்கும் குணத்தை விட்டுவிட வேண்டும். தாயை அரவணைத்து போகக்கூடிய ஒரு பண்பு வேண்டும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு பொதுவாகவே தாய்மேல் பாசம் உண்டு. ஆனால் தாய்க்கு உங்கள் மேலே பாசம் குறைவாக தான் இருக்கும். உங்களோட வீக்னஸ் தாய். அதை சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த நேரத்தில் தாயாரோட உடல்நிலை கவனம் செலுத்தணும். அப்பாவோட இணக்கமாக போகணும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில நல்ல நட்புகளை ஏற்படுத்தி இருப்பீர்கள். அவர்களை சரியாக புரிந்து கொண்டு நடத்துக்கணும். அதுவும் விருச்சிக ராசி கேட்டையாக இருந்தால் கண்டிப்பாக கேட்டனா சேட்டை பண்ணுவீங்க. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பது புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் கெட்ட நட்சத்திரம். அப்போ உங்களுக்குள்ள ஒரு அளவுகோல் இருக்கணும். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள், எதை எப்போ எப்படி செய்யணும், எதை எப்போ செய்யக்கூடாது அப்படின்ற நல்லது கெட்டதை புரிந்து கொள்ளக்கூடிய திறனை கொடு இறைவா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயில் போகணும். வைத்தீஸ்வரன் கோயில் இந்த வக்ர காலத்தில் போய் அங்கே வைத்தியநாத சுவாமிக்கு ஒரு வில்வார்ச்சனை, தையல் நாய்க்கு உப்பு வாங்கி போட்டுருங்க. முத்துக்குமாரசாமின்னு முருகப்பெருமான் உற்சவமூர்த்தியாக இருப்பார், மூலவராக இருக்க மாட்டார். அவருக்கு தனியாக ஒரு அர்ச்சனை, வில்வார்ச்சனை, வில்வம் வாங்கி அர்ச்சனை பண்ணணும். வில்வார்ச்சனை அப்படி செய்யும்போது
யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்ற புரிதலை கொடுப்பார்கள். இதில் கனவு தொல்லை வேறையா சிலருக்கு இருக்கும், தூக்கமின்மை வேறையா சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் பயணம் செய்கிறார், வக்ரத்தையே நிறைவு செய்து விடுவார். ஆனால் அந்த தூக்கமின்மை அதே மாதிரி கனவு தொல்லை இதெல்லாம் இருக்கும். அந்த தூக்கமின்மை கனவு தொல்லைக்காக வைத்தீஸ்வரன் கோயிலில் சிவபெருமானுக்கு நேர் பின்னாடி அங்காரகனுக்கு, அதாவது செவ்வாய் பகவானுடைய உற்சவமூர்த்தி இல்லை மூலவர் பின்னாடி இருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நடராஜர் இருப்பார் செவத்தில் ஒட்டின மாதிரி. அது ஒன்றும் அப்படியே ஒரு பாழஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இருக்காது, செவத்திலே இருப்பார் அந்த நடராஜருக்கு ஐயரை கூட்டு போய் தனியாக அவர் அர்ச்சனை செய்தவங்க. அவர் கனவு தொல்லையை நீக்கும் நடராஜ பெருமான். அப்போ விருச்சிக ராசியாக இருந்து கனவு தொல்லை இருந்து மன உளைச்சல் ஏற்பட்டால் அவர்கள் அந்த நடராஜரை வழிபடணும். இப்படியாக வைத்தீஸ்வரன் கோயிலை சுற்றி வந்து ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து உங்களை புரிந்து கொண்டு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள், யாரிடம் எப்படி பேசணும் என்று அனுசரித்து சென்றீர்கள் என்றால் இந்த வக்ரகாலம் சிறப்பாக இருக்கும். அது பிப்ரவரி 11க்கு பிறகு மீண்டும் குரு உங்களுக்கு நல்ல நிலைக்கு வந்து விடுவார். அப்புறம் மே மாதம் தான் திருப்பி அஷ்டமத்து குருவானது ஸ்டார்ட் ஆவார். அதனால் இப்போவே உங்களை சரியான விஷயத்தில் தயார்படுத்தி செல்லும் போது உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வருங்காலத்தில் பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உங்களை தேடி தேடி நடைபெறும். ஒரு அற்புதமான வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். விருச்சிக ராசிக்கு இந்த குரு வக்ரகாலம் என்பது பல படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய காலம். நல்லவர்களை கெட்டவர்களை எங்கே எப்படி எதை பேச வேண்டும் என்ற தெளிவை கொடுக்கக்கூடிய காலம்தான் இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமாகக்கூடிய காலம். அதுவும் பார்ட்னர்ஷிப் தொழிலில், கணவன் மனைவி ஒற்றுமையில், நட்பில் களங்கம் ஏற்பட்டுவிடும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நிதானமாக செயல்படும் போது வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமியை வழிபட்டு, முத்துக்குமார சாமியை வழிபட்டு, அவர்களுடைய அருளாசி கிடைக்கப்பெற்று இந்த வக்ரகாலத்தில் உங்களையும் மற்றவர்களையும் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வாழ்த்துக்கள்.